ஜோதி, நான் தூத்துக்குடியிலேருந்து வந்திருக்கேன். எங்கள் ஊரில் எஸ்தட்டிக் கேட்டிருந்தாங்களா. ஃபீஸ் அமௌண்ட் ரொம்ப ஹெவியாக சொன்னாங்க. அப்புறம் இன்ஸ்டாவில் நிறைய நான் பார்த்தேன், மேமோட வீடியோ பார்த்தேன். அதுக்கப்புறம் இங்கே சென்னைனா ஒரு வாரம் ஸ்டே பண்ணியிருக்கிறமே, எப்படி வர அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். திருப்பி நம்ம லைஃப்க்காண்டி நம்ம தான் வரணும். வீட்டிலலாம் அவ்வளோவா சப்போர்ட் இல்லை. சரி எல்லாத்தையும் மீறி நம்ம வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். உண்மையில் மேம் ரொம்ப சூப்பராக சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு ஏற்கனவே எப்படி சொல்ல, நான் ஏற்கனவே ஒரு மேம்கிட்ட நான் படிச்சிருக்கேன். ஆனால் அவங்களோட இதுவுமே வேறு மாதிரி இருந்துச்சு. இவங்க மேம் இவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க அப்படின்ட்டு நினைக்கவே இல்லை. இதுக்குள்ளே ஜாலியாக ஹேண்ட்ஸான்லாம் எவ்வளோ அழகாக பக்கத்துலேருந்து கொடுத்தாங்க, சொல்லி கொடுத்தாங்க. மேம் இவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க தெரிஞ்சால் நான் மேக்கப் கிளாஸ் கூட மேம்கிட்டே கூட படிச்சிருக்கலாம் போல. நிஜமா சொல்கிறேன். ஏன்னா அவ்வளோ ஒரு இடத்துல நான் கஷ்டப்பட்டு படித்து வந்தேன். இவ்வளோ அழகாக சொல்லி கொடுக்குறாங்க. இனி யாராச்சும் என்கிட்ட கேட்டால் கூட நம்ம கண்டிப்பாக மேமை தான் ரெஃபர் பண்ணுவேன் அங்கே போங்கன்ட்டு. அதனால் எனக்கு மேம் சொல்லி கொடுத்தது உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருக்கு. சென்னை வந்ததில் இப்போ எனக்கு அந்த கவலையே இல்லை. இப்போ நல்ல இடத்துக்கு படிச்சிருக்கோம் அப்படின்ட்டு இருக்குது. இப்போ கண்டிப்பாக எங்கள் ஊரில் சீக்கிரமாக போய் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். நானும் நிறைய பேருக்கு சொல்லுவேன், நம்ம இதை அப்படியே போங்க சொல்லிவிட்டு. ஏன்னா படித்த இடம் அப்படி, அதனால் சொல்லுவேன். மற்றபடி மேம் உண்மையில சொல்கிறேன், செம்ம. இப்படி மேம் நான் பார்க்கல. எனக்கு ரொம்ப